வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். குழந்தைகள் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க உலகம் எப்படி இயங்குது, இதையெல்லாம் சமஜிக்க ஜீன் பியாஜே அப்படிங்கிற ஒரு பெரிய உளவியலாளரோட சேர்ந்து ஒரு பயணம் போக போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விய நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது பார்க்க ஒரு சின்ன தப்பு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு. அதாவது குழந்தைங்களோட சிந்தனை முறை பெரியவங்களான நம்மளோட சிந்தனை முறையில இருந்து ஹோல்டான வேற. அவங்க நம்மளை விட கம்மியா யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கான விதிகள், அவங்க உலகமே வேற. சரி, நம்மளோட இந்த பயணத்தோட ரூட் மேப் இதுதான். முதல்ல பியாஜேவோட அடிப்படை கருத்துகள் என்னன்னு பாப்போம். அப்புறம் அவரோட ரொம்பவே பிரபலமான அந்த 4 நிலைகளை பத்தி ஒன்னொன்னா அலசுவோம். கடைசியா இது கல்வியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இன்னைக்கும் அது ஏன் முக்கியம்னு பேசி முடிக்கலாம். முதல்ல பியாஜேயோட மையக் கருத்தை பிடிச்சுக்குவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் ஒன்னும் நாம சொல்றத அப்படியே நிரப்பிக்கிற காலி பாத்திரங்கள் கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி விஞ்ஞானி மாதிரி சுத்தி இருக்கிற உலகத்தை எப்போ ஆராய்ஞ்சு சின்ன சின்ன சோதனைகள் செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதான் பியாஜே கோட்பாட்டோட அஸ்திவாரம். குழந்தைங்க சும்மா தகவலை உள்வாங்கிறது இல்ல, அவங்களே அறிவை உருவாக்குறாங்க. அவங்க வளர்ச்சி குறிப்பிட்ட படிநிலைகள்ல நடக்குது. அதுவும் எல்லா குழந்தைங்களுக்கும் இது பொதுவானது. இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தகவல் சேகரிக்கிற விஷயம் இல்ல, யோசிக்கிற விதமே மொத்தமா மாறுற ஒரு விஷயம். சரி, இந்த வளர்ச்சி பயணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு என்னென்ன கருவிகளை பயன்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பியாஜே பிரகாரம் நம்ம மூளை எப்படி தகவல்களை ஒழுங்குபடுத்துது, அதை எப்படி கையாளுது? இங்க தான் ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. ஸ்கீமானா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா அது ஒரு மென்டல் ஃபைல் இல்லனா ஃபோல்டர். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைக்கு நாய்னா ஒரு ஸ்கீமா இருக்கும். 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், லொல்லொன்னு குறைக்கும். இதுதான் அதோட மனசுல இருக்கிற நாய் ஃபோல்டர். அப்போ இந்த ஃபைலிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? 2 விதமா. ஒன்னு, தன்வயமாதல். அதாவது புதுசா பார்க்கற ஒரு விஷயத்த ஏற்கனவே இருக்கிற ஃபைலிலேயே திணிக்கிறது. குழந்தை ஒரு மாட்டை பாக்குது, அதுக்கும் 4 கால் இருக்கு. உடனே அதை தூக்கி நாய் ஃபோல்டர்ல போட்டு நாயின்னு சொல்லுது. 2வது, இடமளித்தல். அதாவது புது தகவலுக்காக ஒரு புது ஃபைலை உருவாக்குறது. இல்லடா கண்ணா, இது மாடு, இது அம்மானு கத்தும் நாம சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை ஓஹோன்னு புரிஞ்சுக்கிட்டு மாடுன்னு ஒரு புது ஸ்கீமாவை, அதாவது புது ஃபோல்டரை உருவாக்குது. இந்த 2 விஷயமும் மாறி மாறி நடக்கிறது தான் கற்றல். சரி, இப்போ இந்த கருவிகளை வச்சுக்கிட்டு குழந்தைகள் அவங்களோட அறிவு உலகத்தை எப்படி படிப்படியா கற்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, பியாஜே கோட்பாட்டோட இதய பகுதிக்கே போலாம். குழந்தையா இருந்து டீனேஜ் வரைக்கும் நம்ம சிந்தனை எப்படி 4 கட்டமா மலருதுன்னு பாப்போம். இந்த டைம்லைன் ஒரு மேப் மாதிரி தான். ஒரு குழந்தை தன்னோட சிந்தனை பயணத்துல கடந்து போற 4 முக்கியமான மைல்கற்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உலகத்தை பார்க்குற அவங்க பார்வை தலைகீழ மாறும். வாங்க முதல் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம பயணம் இப்போதான் தொடங்குது, குழந்தை பிறந்ததுலேருந்து. இந்த முதல் கட்டத்துல குழந்தைங்க முழுக்க முழுக்க அவங்களோட புலன்கள் மூலியமாவும் உடல் அசைவுகள் மூலியமாவும் தான் உலகத்தை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களால எதை தொட முடியுதோ, பார்க்க முடியுதோ, சுவைக்க முடியுதோ, அதுதான் அவங்களுக்கான உலகம். இந்த ஸ்டேஜ்ல கத்துக்கிறது எல்லாமே உடம்பு சம்பந்தப்பட்டது தான். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய மூளை வளர்ச்சி நடக்குது. அதுக்கு பேரு தான் பொருள் நிலைத்தன்மை. ஆரம்பத்துல ஒரு பொருளை மறைச்சா அந்த பொருள் உலகத்திலே இல்லைன்னு குழந்தை நினைக்கும். அதான் மூஞ்சி காட்டு மூடு விளையாட்டு அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல பொருள் நிலைத்தன்மை வளர ஆரம்பிக்கும். அப்போ நீங்க ஒரு பொம்மைய துணிக்கடியில மறைச்சாலும் அந்த துணிய விலக்கி பொம்மைய தேட ஆரம்பிக்கும். இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய அறிவாற்றல் பாய்ச்சல். பொருள் கண்ணுக்கு தெரியலனாலும் அது அங்கதான் இருக்குன்னு அந்த குழந்தைக்கு இப்ப புரியுது. வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் மொழியும் கற்பனை திறனும் பட்டையே கிளப்ப ஆரம்பிக்குது. குழந்தைங்க கற்பனையா விளையாடுவாங்க. ஒரு குச்சிய வாளாகும், ஒரு பெட்டிய காராகும் பார்ப்பாங்க. ஆனா அவங்க சிந்தனை இன்னும் தர்க்கத்தோட வராது. கொஞ்சம் மேஜிக் கலந்த மாதிரி தான் இருக்கும். மாறாத்தன்மை இல்லாமை. நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த ஜூஸ் கிளாஸ் பிரச்சனைக்கு பதில் இதுதான். ஒரு பொருளோட வடிவம் மாறினாலும் அதோட அளவு மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். அதோட அவங்க உலகத்தை தன்னோட பார்வையிலேருந்து மட்டும்தான் பார்ப்பாங்க. இதுக்கு பேரு தன்னல நோக்கு. எனக்கு ஒரு கார்ட்டூன் பிடிச்சா அது அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கும்னு குழந்தை நினைக்கிறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்போ தர்க்க ரீதியான சிந்தனை மெல்ல மெல்ல உதயமாகுது. இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க கண்ணால பார்க்க முடியற, கையால தொட முடியற விஷயங்களை பத்தி ரொம்ப லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த தண்ணீர் கிளாஸ் தந்திரம் எல்லாம் இந்த குழந்தைங்க கிட்ட பலிக்காது. குட்டையான கிளாஸ்ல இருந்து உயரமான கிளாஸுக்கு ஜூஸை மாத்தினாலும் அளவு ஒண்ணுதான்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த செயலை மனசுக்குள்ளேயே ரிவர்ஸ் பண்ணி பார்க்குற திறன் அவங்களுக்கு வந்துடும்.
கடைசியா நம்ம இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இங்க சிந்தனை அப்படிங்கிறது கண்ணால பாக்குற பொருட்களோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டு கற்பனை உலகத்துல, கருத்தியல் உலகத்துல சிறகடிச்சு பறக்க ஆரம்பிக்குது. இந்த நிலையில தான் ஸ்கூல்ல வர்ற எக்ஸ் ஒய் மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்க முடியும். ஒருவேளை இப்படி நடந்தா என்ன ஆகும் மாதிரி கற்பனையான கேள்விகளுக்கு பதில் தேட முடியும். எது சரி, எது தப்பு, எது நியாயம்னு ஆழமா விவாதிக்க முடியும். இதுதான் ஒரு முதிர்ந்த சிந்தனைக்கான நிலை. இந்த தியரி எல்லாம் வெறும் புத்தகத்தோட நின்னுடல. இது நம்ம கல்வி முறையில முக்கியமா வகுப்பறைகள்ல ஒரு பெரிய புரட்சியே செஞ்சது. பியாஜேவோட ஐடியாக்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற முறையை எப்படி மாத்துச்சுன்னு பாப்போம். பியாஜேவோட தாக்கம் ரொம்ப பெருசு. சும்மா கேட்டு மனப்பாடம் பண்றதுல இருந்து செய்து பார்த்து கத்துக்கிறதுக்கு கல்வியை மாத்துனது அவரோட கருத்துக்கள் தான். 5 வயசு குழந்தைக்கு ஆல்ஜிப்ரா சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றதுல அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா குழந்தைங்கள அவங்களாவே ஆராய்ஞ்சு கத்துக்க வைக்கணும். டீச்சர் ஒரு போதகரா இல்லாம குழந்தையோட கற்றல் பயணத்துல ஒரு வழிகாட்டியா இருக்கணும். எந்த ஒரு பெரிய கோட்பாட்டுக்கும் விமர்சனங்கள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பியாஜேயோட கோட்பாட்டுக்கும் சில விமர்சனங்கள் இருக்கு. அதோட நீடித்த தாக்கம் என்ன, அதோட நிறைகள் குறைகள் என்னன்னு ஒரு சமநிலையான பார்வையோட இப்ப பார்க்கலாம். கற்றல்ல குழந்தைகளோட பங்களிப்பை வலியுறுத்தினது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனா சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பியாஜே நினைச்சதை விட குழந்தைங்க சில திறன்களை முன்னாடியே வளர்த்துக்கிறாங்க. அதோட இந்த 4 நிலைகளும் எல்லா கலாச்சாரத்திலயும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஒரு கிராமத்து குழந்தையோட கற்றல் முறையும் நகரத்து குழந்தையோட கற்றல் முறையும் வேற வேறையா இருக்கலாம்ல. இதையெல்லாம் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பியாஜேவோட பங்களிப்போட உண்மையான மேதைத்தனம் இந்த ஒரு வரியில இருக்கு. குழந்தைகள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்றதை விட அவங்க யோசிக்கிற முறை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு அவர் விளக்குனாரு. இதுதான் அவரோட கோட்பாட்டை இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்கு. குழந்தைங்களோட மன வளர்ச்சி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க பியாஜே ஒரு அற்புதமான வரைபடத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த வரைபடம் எல்லாருக்கும் பொருந்துற ஒரு கடுமையான விதியா, இல்ல இது ஒரு பொதுவான வழிகாட்டி தானா? ஒவ்வொரு குழந்தையோட பயணமும் அவங்களுக்கு மட்டுமே உரிய தனித்துவமானதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.